ஹாய் ஹலோடா வெல்கம் பேக் டு அவர் சேனல். டுடே நம்ம சேனலில் சைக்கோ பாய் ஃப்ரெண்ட் பார்ட் 7 தான் பார்க்க போகிறோம். ஆஃப்டர் எ லாங் டேஸ் திருப்பி வீடியோ போடுறேன். ஸோ சாரி, நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன் ஒன் டே ஒன்ஸ் நான் வீடியோ போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எனக்கு வந்து டைம் டைம் கிடைக்கல. ஆமாம், டைம் கிடைக்கலங்கிறத விட எனக்கு மைண்ட் செட் இல்லை, மூட் இல்லை, அப்படி தான் சொல்லி ஆகணும். நான் எப்பப்போ போகிறேன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது. ஸோ எனக்கு மூட் செட் ஆகணும், டைம் கிடைக்கணும், ரெண்டுமே கை கூடி வந்தால் தான் என்னால் வீடியோ போட முடியும். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? நான் ரொம்ப ஓவராக பண்ணுற மாதிரி தான் இருக்கும், என்ன பண்ணுறது? சரி, இல்லைன்னா நான் வந்து எப்படி சொல்கிறது, இன்னொரு மைண்ட் செட்லேயும் இருக்கேன். ஸோ வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைட் தோணுது, டிலீட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. எப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள், ஓகேவா? ஸோ ஓப்பனாக சொல்லிடுறேன், டிலீட் பண்ணலாமா பண்ண வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுங்க. ஏன்னா உங்களையும் ரொம்ப வெயிட் பண்ணி வைக்கிறேன், என்னன்னு தெரில, ஓகேவா? ஸோ ஓகேடா, இப்போது நம்ம வந்துட்டு வீடியோக்குள்ளே போயிடலாம். லாஸ்ட் பார்ட் பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துடுங்கடா, ஓகேவா? ஸோ ஓகே வாங்கடா. இப்போ பார்த்தா டைம் ஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே ஒரு டிஷர்ட்டும் நீ வரைக்குமே இருக்க ஒரு ஷார்ட்ஸுமே போட்டுட்டு வெளியே வரான் ரெஸ்ட் ரூம்லேருந்து. ஸோ அப்படியே ஜேகே அப்படியே பெட்டில் படுத்துட்டு தயாங் அப்படியே சைட் அடிச்சுட்டு இருக்காரு. ஸோ தயாங் போயிட்டு ஹேர் லிட்டர்லி வெட்டாக இருக்கும். அவன் அப்படியே டேரெக்டாக போயிட்டு மிரர் முன்னாடி இருக்க ட்ரையர் எடுத்து ட்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். எதுவுமே கேட்கல ஜங்கு கிட்ட. அவன் பாட்டுக்கு ரொம்ப உரிமை எடுத்து பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ ஜங்குக்கு அப்படியே பார்த்து சைட் அடிச்சுட்டு இருக்க. தயாங்குக்கு அப்போ தான் ரியலைஸ் ஆகுது, ஸோ இது நம்ம வீடு கிடையாது, ஜங்கு கூட வீடு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அப்படியே ட்ரையர் ஆஃப் பண்ணி அந்த டேபிளில் வச்சுட்டு டக்குன்னு திரும்ப ஜேகே சைட் அடிச்சுட்டு இருக்கிறது பச்சையாக தெரிஞ்சிடுது. ஸோ தயாங்க அப்படியே பார்த்துட்டு, ஜங்குக்கா என்னடா என்னாச்சு? இல்லை சாரி, நான் ட்ரையர் எடுத்தேன், உங்ககிட்ட ஒன்றும் கேட்கல, ஐம் சாரி, நான் என்னோடய வீடுன்னு நினச்சி. இட்ஸ் ஓகே இட்ஸ் ஓகே, நான் ஆல்ரெடி சொன்னது தான், உன்னோட வீடு மாதிரி பாரு, ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே ஒரு மாதிரி சிரித்து மழுப்பிட்டு அப்படியே ஜங்கு பக்கத்தில் வந்து படுத்துடுறான். சாரி, கொஞ்சம் வாய் கொளருது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்படியே மழுப்பிட்டு வந்து படுத்துடுறான். ஸோ ஜங்குக்கும் அப்படியே அவரோட பேக் ஹெட்டில் அப்படியே டேப் பண்ணிவிட்டு ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சுட்டு ஜங்குக்கோட பெட்ஷீட் எடுத்து போட்டு அப்படியே தயாங் பக்கத்துலேயே படுத்துறாரு. ஸோ அப்படியே பார்த்தா கொஞ்சம் நேரம் அப்படியே திரும்பி படுத்துட்டு அவனுக்கு படுக்க முடியல. லைக் அவன் வந்து ஜிமினோட ஃபேஸ் பார்த்து தான் படுப்பான், அப்போ தான் அவனுக்கு தூக்கம் வரும். பக்கத்தில் யாராவது படுத்தா அவங்களோட ஃபேஸ் பார்த்து படுத்தா தான் அவனுக்கு தூக்கம் வரும். ஸோ அப்படியே திரும்பிடுறான் ஜங்கு பார்த்து படுக்க. அப்படியே திரும்பவும் ஜேகே அப்படியே பார்த்துட்டு, என்னாச்சுடா? இல்லை, எனக்கு பக்கத்தில் யாராவது படுத்து அவங்களோட ஃபேஸ் பார்க்கல, எனக்கு தூக்கம் வராது. இஃப் யூ டோன்ட் மைண்ட் நான் பார்த்துக்கவா? இதுக்கெல்லாம் போயிட்டு சரி நீ படுத்து தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜேகே கண்ணை மூடிட்டு படுக்கிறாரு. ஸோ தயாங்கும் கொஞ்சம் நேரத்துக்கு மேலே அப்படியே கண்ணை மூடி படுத்து தூங்கிடான். ஸோ ஜங்குக்கு அப்படியே லைட்டாக ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு, அவன் தூங்கிட்டானா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அவன் தூங்கிட்டான். அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. தேவா அப்படியே இன்ச் பை இன்ச்சாக ஸ்டேர் பண்ணுறாரு. ரொம்ப அப்போ இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கான். இப்போ ரொம்ப சாஃப்டாக இருக்கான். அப்போ கொஞ்சம் ரகடாக இருந்திருப்பான் இல்லையா? இப்போ ரொம்ப சாஃப்டாக அப்படியே ஒரு பேபி மாதிரி படுத்து தூங்கிட்டு இருக்கான். ஜேகேக்கே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, பிகாஸ் ரொம்ப நாளைக்கு அப்புறம் பக்கத்தில் வச்சு பார்க்குறாரு வேற. அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே ஸ்டேர் பண்ணிகிட்டே இருக்காரு. மூக்கு, வாய், கண், நெத்தி அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக அப்படியே வச்சு ஸ்டேர் பண்ணிகிட்டு இருக்காரு. அப்படியே பார்த்துட்டே படுத்துட்டு இருக்காரு. எப்படி இருந்த தயம், எப்படி இருந்த? அப்போது எல்லாம் ஊன்னு சொல்கிறதுக்கு முன்னாடியே அடிக்க வந்துடுவல்ல, இப்போது எப்படி இருக்க? ட்ரையருக்கு கூட என்கிட்ட பர்மிஷன் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாஸ்ட் மெமரி அப்படியே யோசிச்சு பார்க்குறான். ஜேகே, நான் உன்னோட கார்டு யூஸ் பண்ணேன். எவ்வளோ? 5000 எடுத்தேன் பேப்ஸ். 5000? என்ன தயாங்க சொல்கிற? இல்லை ஜங்குக்கா, அது உனக்கு வேறு ஷர்ட் எடுத்து ரொம்ப நாள் ஆகுதா, அதான். அடா பாவி. ஏண்டா தயாங், நம்ம 2 பேரும் லிவிங்கில் இருக்கோம், ஓகேவா? கல்யாணம் பண்ணிவிட்டு குடும்பம் நடத்தலை. அப்படியே நான் உனக்கு கல்யாணம் பண்ணுறதா இருந்தாலும் நான் ஒரு ஸ்டேட்டில் அப்படியே செட்டில் ஆகணும். அதுக்கப்புறம் தான் இவ்வளோவெல்லாம் செலவு பண்ணணும். தென் என்ன நீ? இல்லை ஜேகே, உங்ககிட்ட இருக்கிற ட்ரெஸ்ஸஸ் வேறு ரொம்ப பழசாயிருச்சு. என்ன நீ என்னை திட்டுற? இப்படியா திட்டுவ? நான் உன்னோட பாய் ஃப்ரெண்டியா? எது சொன்னாலும் இப்படி சொல்லி சமாளிச்சிரு. பரவாயில்ல, இந்த தடவை நானும் பார்ட் டைம் ஜாப் போனேன்ல, ஸோ எனக்கும் மணி இருக்குது. அது போதும் இந்த மந்த்துக்கு. நீ எப்போ பார்ட் டைம் ஜாப் போன? உங்ககிட்ட யார் போக சொன்னது சொல்லு.
ஆ, இல்லை ஜேகே, நீ மட்டும் போய் ரொம்ப கஷ்டப்படுறல்ல, அதான் நானும் போகலான்னு. ஐயோ தயம், என்ன விளையாடிட்டு இருக்கியா? ஆ, நீ எல்லாம் பார்ட் டைம் ஜாபெல்லாம் போகக்கூடாது. ஏ சரிப்பா, அதான் இந்த மந்த் மட்டும்தானே. இந்த மந்த்து உனக்கும் உன்னோட இதையும் செக் பண்ணேன், பேங்க் பேலன்ஸ் கம்மியாக இருந்துச்சு. அதான் இந்த மந்த் மட்டும்தான், இனி அடுத்த மந்த்லேருந்து போக மாட்டேன். ஸ்கூல் போகிற வழியாக மட்டும் பாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி ஐஸை ரோல் பண்ணிட்டு சொல்கிறான். ஸோ இதை ஜங்குக் நினச்சிட்டு அப்படியே லைட்டாக சிரிச்சிட்டு பார்க்குற திருப்பியும் தயாங்க. ஏன்டா அப்படி இருந்துட்டு இப்படி டோட்டலாக மாறிட்ட? ஆ, ஏன்டா? எனிவேட்டு, நீ இப்படியே ஹாப்பியாக இருந்தால் மட்டும் போதும். என் கூட நான் பார்க்குற தூரத்தில் இப்படி இருந்தால் மட்டும் போதும்டா. என் கூட நீ பழைய மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு நான் எப்பவும் கேட்கவே மாட்டேன். இப்படியே இருந்துரு, என் கூடவே இருந்துரு. லவ் யூ தயாங் அப்படின்னு சொல்லிட்டு ஹாரரில் சாஃப்டாக ஒரு கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே படுத்து தூங்கிடான் ஜங்குக்கும். நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜேகே செம்மையாக படுத்து தூங்கிட்டு இருக்காரு. ஸோ தயாங் போயிட்டு எந்திரிச்சு பார்க்குறான். பார்த்தா ஜேகே செம்ம தூக்கம். இன்னும் எப்படி தூங்கிட்டு இருக்கான்? சரி, என்னமோ ஒன்று, நம்ம எந்திரிச்சு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எடுப்புக்குன்னு எந்திரிச்சு போயிடுறான். ஸோ கொஞ்சம் நேரம் கழித்து அப்படியே ஜேகே ஹேண்ட் எடுத்துகிட்டு வந்து அங்கே வச்சு பார்த்தா தயாங்க காணும். தயாங் எங்கடா போயிட்டான் தயாங் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேக்கை டெரப் பண்ணிவிட்டு அங்கேருந்து எந்திரிச்சு போய் மெதுவாக எந்திரிச்சு நடந்து போய் பார்த்தா தயாங் கிச்சனில் இருந்துன்னு சமைச்சிட்டு இருக்கான். ஜங்குக்காலேயே நம்ப முடியல. காசு லிவிங்கில் இருக்கும்போதும் ஃபுல் சமையல் அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாமே ஜங்கு தான் பார்த்துப்பாரு. இப்போ பார்த்தா தயாங் சமைக்கிறான் அப்படின்னு சொல்லும்போதே ஜேகேக்கு ரொம்ப ஷாக்காக தான் இருக்குது. அப்படியே குடுகுடுன்னு கிச்சனுக்கு போய் பார்த்தா அவன் செம்மையாக சமைச்சிட்டு இருக்கான். ஏய், நீ எங்கே குக்கிங் கற்றுக்கிட்ட? ஜிமினா கிட்டே இருந்தான். அவன் நல்லா குக் பண்ணுவானா? அப்படியே நானும் கொஞ்சம் கொஞ்சம் கற்றுக்கிட்டேன். சரி, நீ போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வா, நம்ம லன்ச் எடுத்துகிட்டு டிஃபன் சாப்பிட்டு போயிடலாம். என்னால் நம்பவே முடியல, நீ சமைச்சேன்னு. ஏன், நான் சமைக்க மாட்டேன்னு நீ நினச்சியா? அஃப்கோர்ஸ், ஆமாம். சரி, டேஸ்ட் பார்க்குறியா? சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜங்குக்கு நின்றுட்டுருக்கா. ஒரு குட்டி ஸ்பூன் எடுத்து தயாங் டேஸ்டிங் கொடுக்குறான். ஸோ ஜங்குக்கும் அதை டேஸ்ட் பண்ணிவிட்டு, சத்தியமாக நல்லா இருக்குது, எங்கே மெயின் டிஷ் எடு அப்படின்னு சொல்லிட்டு மெயின் டிஷ்லேயும் கொஞ்சம் எடுத்து டேஸ்ட் பண்ணுறாரு. வேறு லெவலில் இருக்குடா, எங்கே இருந்தியா கற்றுக்கிட்ட? அதான் சொன்னனே ஜிமின் கிட்டேன்னு. ஜிமின் இவ்வளோ அழகாக சமைக்க மாட்டானே, வேறு எங்கேருந்தோ கற்றுக்கிற? கொஞ்சம் கொஞ்சம் ஆன்லைன்லேருந்தே கற்றுக்கிட்டேன். ஓ அப்படி, சரி, நீயும் போய் ரெடி ஆயிரு. உன்னோட ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் கபோர்டில் இருக்குல்ல, சீக்கிரம் போய் ரெடி ஆகு, ஓகேவா? நீ ஃபஸ்ட்டு போய் ரெடி ஆகு, நான் செகண்ட் ரெடி ஆகிக்கிறேன். இல்லை, வெளியே ஒரு வாஷ்ரூம் இருக்குது, 2 பேரும் ஒரே டைமில் ரெடி ஆகிட்டு வரலாம், நீ போ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே குக்கிங்கெல்லாம் முடிச்சுட்டு 2 பேரும் ரெடி ஆகிட்டு சாப்பிட்டுட்டு கிளம்பிடுறாங்க காலேஜுக்கு. ஸோ அப்படியே காலேஜுக்கு போனால் அங்கே பைக்கில் தான் ஜேகே கூட்டிகிட்டு போயிருந்துருப்பான். நீ அப்படியே உள்ளே போயிட்டுரு, நான் ஒரு சின்ன வேலை இருக்கு, முடிச்சுட்டு வரேன். எங்கே போகிற ஜங்குக்? இல்லை பக்கத்தில் சின்னதா, நீ போயிட்டுரு, நான் வந்துடுறேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நடந்து போகிறான். ஸோ ஜங்குக்கும் அப்படியே எங்கேயோ போயிடுறாரு. ஸோ ஜேகே போகிறத பார்த்துட்டு டேவும் உள்ளே வந்துடுறான். அப்படியே கொஞ்சம் உள்ளே நடந்து வரும்போது ஒரு ரேக்கிங் கேங் அங்கே இருக்கும்ல. ஸோ இந்த கேங்குக்கும் ஜங்குக்கோட கேங்குக்கும் ஆகாது. அந்த கேங் அப்படியே உட்காந்துட்ருக்காங்க. தோ பாடுறா, வானத்திலிருந்து இறங்கி வந்த தேவதை. ஆமாம், ஆண் தேவதைக்கு ரொம்ப பிடிச்ச தேவதை. ஆமாம், அந்த தேவதை எங்கே காணாமல் போயிடுச்சு? இரு, கூப்பிட்டு விசாரிப்போம். என்ன மச்சான் நீ கூப்பிடுற? அப்படியே பார்க்காம போயிட்டுருக்கான். அவனை கூப்பிடுறா, இருடா. தேவாங்கு. என்னாச்சு? எங்க வாடா. என்ன விஷயம்? என்னடா அப்படியே நான் கூப்பிடுறேன், கூப்பிட்ட மதிக்கவே இல்லாமல் அப்படியே போயிட்டே இருக்க. இல்லை சாரி, நான் வேற யாரையோ கூப்பிடுறீங்கன்னு நினச்சிட்டேன். ஓ, அப்போ காதில் விழுந்தும் என்ன திரும்பி பார்க்காம போயின்னு இருக்க நீ, அதானே? இல்லை, இப்போது எதுக்கு இந்த மாதிரி பிடிச்சி வச்சு பிரச்சனை பண்ணிகிட்ருக்கீங்க? இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோன்னே உனக்கு தெரில, அப்படி தானே? எக்ஸ்கியூஸ் மீ, மேலே டச் பண்ணுற வேலை வச்சுக்காத, புரிஞ்சுதா?
டேய் யாரா இவன்? ஃபஸ்ட்டே அவனை வச்சு அவனும் செய்யலையா? அதான் நம்மளோட டாப்பு டக்கர் ஹீரோ இருக்கார்ல, அவருக்கு பயந்தே இந்த அவரை யாரும் தொட மாட்டாங்க. ஆ அப்படியா? சரி அப்போ நம்ம தொட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு மாதிரி டேவோட நெக்கில் அப்படியே டச் பண்ணுறான். டேக்கு சுத்தமாக பிடிக்கல, அப்படியே நின்றுட்டுருக்கான் கல் மாதிரி. டேய் என்னடா அசால்ட்டாக அப்படியே நின்றுட்டுருக்க? ஆ என்னடா? சரி இப்படியெல்லாம் பண்ணால் செட் ஆகாது, ஷர்ட்டை கழட்டு. ஏய் எதுக்கு தேவையில்லாமல் பண்ணிகிட்ருக்க? ஆ சும்மா சீண்டிகிட்டு இருக்க வேலை வச்சுக்காத, புரிஞ்சுதா? தோப்பாடுறா தயிர் சாதத்துக்கு கோவத்தை. இங்க உன்னோட டாப்பு டக்கர் அது என்னடா ஹீரோ, காலேஜோட ஹீரோ எங்கே அந்த அவர் வரலையா? ஹே யாரை பற்றி பேசுகிற? ஜங்குக், தி ஜங்குக் எங்கே போனார் அவர்? கூட வரல? 2 பேரும் காதல் ஜோடிகள் தானே, சேர்ந்து இது சுற்றுறது இல்லையா இப்போது அப்படின்னு அவன் சொல்லவும் சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் சிரிக்கிறாங்க. இவனும் அப்படியே குனிஞ்சு சிரிக்க அப்படியே கன்னத்தில் பலார்னு ஒரு அடி, சும்மா இடி மாதிரி விழுது. அப்படியே கீழே போய் மல்லாக்க படுத்துடுறான். ஸோ அப்படியே படுத்துட்டு திரும்பி பார்க்குறான். டே அப்படியே நின்றுட்டுருக்கான். அவனுக்கு அவ்வளோ கோவம், கையெல்லாம் முறுக்கிட்டு நின்றுட்டுருக்கான். சுற்றி இருக்கிறவனுங்க எல்லாருமே ஒரு 2 ஸ்டெப் பேக் போயிட்டு நின்றுட்டுருக்கானுங்க. என்கிட்ட மட்டும் இல்லைடா, என்ன மாதிரிப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் அவங்ககிட்டையும் இப்படியெல்லாம் வச்சுக்காதீங்க, புரிஞ்சுதா? அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கே அவனுங்க வாங்கி போட்டிருப்பானுங்கள, கீழே போட்டிருப்பானுங்கள பேகு, அதையும் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். ஸோ அவனோட புக் கீழே விழுந்திருக்கும், அதையும் எடுத்து தூசி தட்டி அப்படியே கொண்டு போயிடுறான். ஸோ இதெல்லாம் முடிஞ்சு ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு ஜேகே அங்கே வந்தா, இவன் வாயில் ஏதோ கொழுக்கட்டை வச்சுருக்கிற மாதிரி வாய் அப்படியே வீங்கி போயிருக்கு. அப்படியே படுத்துட்டு உட்காந்துட்டு இருக்கான். அவனை தூக்கி விட்டுருந்துருப்பாங்க. ஸோ சுற்றி கொஞ்சம் வழி விட்டு எல்லாம் நின்றுட்டுருக்காங்க. ஜேகே அப்படியே வந்து பார்க்குறான். பார்த்துட்டு நான் ஜக்கு வாயோட பெருசாக பல்பாக உடச்சி விட்டான் போல். டேய் ஜங்குக்கு சும்மா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காத, கிளாஸுக்கு போ. டேய் என்னடா என்ன என் மேலே கோவப்பட்டு அப்படியே எரிஞ்சு விழுந்துட்டுருக்க? நான் என்ன பண்ணேன்? ஏய் நீ என்ன பண்ணலன்னு சொல்கிறா? ஏன்டா தொடுற? இல்லை மச்சான் சும்மாதான் பேசு. காலேஜில் ஒருத்தனை கூட்டி வந்து வச்சிருக்கே, அவனை எதுக்கா கூப்பிட்டு வந்த? எவனை நான் கூட்டிகிட்டு வந்தேன்? அதான் அந்த தயாங்கா அவன் என்னடா பண்ணா? அவன் தான் ஒரு அமைதியின் சிகரம் ஆயிட்டு. இன்னும் என்னடா பண்ணா? டேய் இவனை அடித்ததே அவன் தான்டா. அடிச்சிட்டானா? என்னடா சொல்கிற? டேய் ஜேகே மூஞ்சா பார்க்க எனக்கு வெறியாகுது, ஒழுங்கு மரியாதை எங்கேருந்து கிளம்பிடு அப்படின்னு அவன் அப்படியே கடுப்பாகிட்டு இருக்க. சுகா அப்படியே சிரிச்சுட்டே பின்னாடிலேருந்து வரான். டேய் சுகா இவன் என்னடா புலம்பிகிட்டு இருக்கான்? டேய் நீ வாடா, அவனே கடுப்பில் உட்காந்துட்டு இருக்கான், நீ வேற ஏன்டா எரியிற நெருப்பில் என்னையே தூக்கி ஊத்துற? டேய் எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரில மச்சான். டேய் நீ வா, நான் சொல்கிறேன் நீ வா அப்படின்னு சொல்லிட்டு சுகாவுக்கு சிரிப்பாக கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அப்படியே சிரிச்சுட்டு அவனை கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். டேய் சுகா சிரிக்கிறத நிப்பாட்டிட்டு ஃபஸ்ட்டு என்ன ஆச்சுன்னு சொல்லு. டேய் நம்ம தயாங்க திரும்ப வந்துட்டான்டா. என்னடா சொல்கிற? அப்படியே மேலே நின்று எல்லாத்தையும் கவனிச்சுட்டு தான் இருந்தேன். நானும் போயிட்டு சண்டே ஸ்டாப் பண்ணலான்னு தான் பார்த்தேன். ஆனால் என்ன கொஞ்ச நேரம் அப்படியே விட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். என்னடா நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு கேட்க சுகா எல்லாத்தையும் சொல்கிறான். ஜேகேக்கு ஷாக்கு, அவ்வளோ ஷாக்கு ஆகுறான். டேய் என்னடா சொல்கிற? ஆமாண்டா, ஐ திங்க் தயாங் சீக்கிரம் நம்ம கையில் திரும்பி கிடச்சிருவான்டா. டேய் என்னால் நம்பவே முடியலடா, ஃபஸ்ட்டு நான் அவனை பார்க்கணும். சரி அவனோட கிளாஸில் இருப்பான், கொஞ்சம் டென்ஷனாக இருப்பான், போயிட்டு கொஞ்சம் கூலாக பேசு ஓகேவா? சரி நான் போய் பேசிவிட்டு அதுக்கப்புறமா உங்ககிட்ட வரேன். சீக்கிரம் போ அப்படின்னு சொல்லிட்டு சுகா அப்படியே அனுப்பி விட்டுருக்கான். ஸோ நம்ம ஜங்குக்கும் இங்கே குடுகுடுன்னு சொல்லிட்டு தயாங்கோட கிளாஸ்க்கு அப்படியே ஓடி வந்து பார்த்தா எல்லாம் அப்படியே சுற்றி உட்காந்துட்டு இருக்காங்க. அதாவது தயங்க சுற்றி கேர்ள்ஸ் எல்லாம் அப்படியே வலிஞ்சு ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ டே மட்டும் அப்படியே உட்காந்துட்டு இருக்கான், சுற்றி கேர்ள்ஸ் உட்காந்துருக்காங்க. ஸோ அப்படியே ஜேகே போயிட்டு எல்லாம் தள்ளுங்கடி போங்கடி அந்த செட் போ. ஜங்குக் தேர்ட் இயரை விட்டுட்டு என்ன நீ ஃபஸ்ட் இயருக்கு வந்திருக்க? உன்னோட வாய் தானே உஷா வேணான்னு சொல்கிறது, அங்கே போடி தள்ளுறி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவளை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு தயாங் பக்கத்தில் உட்காரான். ஏய் டேய் என்னடா ஆச்சு?
அது அது வந்து ஏதோ ஒரு கோவத்தில் பண்ணிட்டேன். ஏய், ஏதோ ஒரு கோவத்தில் பண்ணிட்டியா? என்ன பண்ணா? ஆ அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு தயங்க் திருப்பி நடந்ததெல்லாம் சொல்கிறான். ஆக்சுவலாக ஜேகேக்கு கதை தெரிஞ்சாலும் தயங்கால தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ஒருக்கா கேட்டு இருந்திருப்பாரு. ஆனால் எப்படி நான் அவனை அடித்தேன்னு எனக்கு தெரியல. ஆனால் அடிச்சுட்டு வந்துட்டேன். ஏய், அடித்தது எப்படி அடி தெரியுமா? அவன் வாய் கொழுக்கட்டை மாதிரி வீங்கி இருக்கு. அந்த அடி அடிச்சிருக்க. அண்ணா, நான் தான் சொல்கிறேன்ல, நான் எப்படி அடித்தேன்னு எனக்கே தெரியல. ஆனால் அடிச்சிட்டேன். அவனுங்க ரொம்ப ஓவராக பண்ணுறானுங்க. அதான் அடிச்சிட்டேன். ஆனால் அடித்தது இப்படி ஆகும்னு நான் நினச்சி பார்க்கலப்பா. நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாத, அதெல்லாம் சரியாயிரும். சரி. சரி, நான் கிளாஸ்க்கு போகிறேன். ஈவினிங் வந்து பிக் பண்ணிக்கிறேன், ஓகேவா? சரி, பாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜங்குக்கு எந்திரிச்சு போக டேவும் அப்படியே போகிற வழியிலேயே பார்த்துட்டு இருக்கான். அப்போ அந்த கேர்ள்ஸ் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் சுற்றி இருந்துட்டு, ஹே சாயாங், உனக்கு ஜங்குக்கு தெரியுமா? தெரியும். நாங்கள் 2 பேரும் ஒரே வீட்டில் தான் இருக்கோம். ஓ அப்படியா? அப்போது ஜங்குக்கு உன்னோட பிரதரா? இல்லை, அப்படியெல்லாம் இல்லை. அது வந்து ஒரு இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் எனக்கு ஜங்கு கூட இருக்கணும்னு தோணுச்சு. என்னோட அண்ணனோட ஃப்ரெண்டு தான் ஜங்கு. அதான். ஓ, புரிஞ்சு போச்சு. இல்லை, நீங்கள் நினைக்கிற மாதிரியெல்லாம் எதுவும் இல்லை. இல்லைல்ல, நீ சொல்லாட்டியும் நாங்கள் அப்படி தான் எடுப்போம். என்னடி? கரெக்ட் தான் அப்படியா? நீ சொல்கிறது எப்போவுமே கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவளுங்க ஹைஃபை போட்டுட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே உட்காந்து பேசிகிட்டு இருக்க ஒரு மாதிரி அப்படியே பெஞ்சில் படுத்துறான். ஸோ படுத்துட்டு அவனுக்கு ஒரு மாதிரி ப்ளஷ் ஆகுது. ஜேகேவை நினைக்கும் போது ஏதோ பண்ணுறான். ஆனால் என்ன பண்ணுறான்னு தெரில. பார்ப்போம். உனக்கு கீழே பிடிச்சிருக்கா என்ன? இல்லை, அப்படியெல்லாம் இருக்காது. எப்படியும் எனக்கு பிடிச்சா மட்டும் போதுமா? எவ்வளோ அழகான க்யூட்டான பையன். அது மட்டும் இல்லை, ரொம்ப ரகடும் கூட. ஒரு பொண்ணை கொலையே பண்ணிட்டான்னா அப்போது எப்படிப்பட்ட ஒரு பையனாக இருப்பான்? ஸோ டேஞ்சரஸ். பட் நல்லா இருக்கான். ஏன் அது என்னை மட்டும் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கிறான்? சம்திங் வென்றான். அப்போ அவனுக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஆனால் நானாக போய் சொன்னால் சரிப்பட்டு வராது. ஆனால் அவனை வந்து சொல்லலைன்னா ஐயோ, அவனுக்கு வேறு டிமாண்டினேஷன் ரொம்ப அதிகமாச்சே. இங்கே இத்தனை கேர்ள்ஸ் இருக்காங்க. சரி, இருக்கட்டும். யாருக்கு கொடுத்து வச்சிருக்குன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் யாருக்கும் கொடுத்து வைக்கலைன்னா நம்ம சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தான் பாட்டுக்கு படுத்துட்டு இருக்கான். ஸோ அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஜேகேவை. பட் அவன் ஃபஸ்ட்டு போய் சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கான். ஸோ இப்படியே படுத்துட்டு இருக்கான். இப்படியே தான் லஞ்ச் பிரேக்கும் ஆகுது. அப்படியே லஞ்ச் டைம் தான். ஜங்குக்கு அப்படியே கேண்டீனுக்கு பயங்கர எக்ஸைட்மெண்ட்டோட அப்படியே கேண்டீனுக்கு வந்தால் செம்ம கோவமாக உட்காந்துட்டு இருக்கான். லைக் டேவோட ஃபேஸை இவ்வளோ கோவமாக ஜங்குக்கு பார்த்ததே கிடையாது. ஏன்னா அந்த சண்டையுமே ஜங்குக்கு பார்த்துருக்க மாட்டான் இல்லையா? அதுக்கப்புறம் ஒரு ஷாக்கிங்கில் தான் இருந்திருப்பான் ஜேகே வந்து பார்க்கும்போது தயாங். இப்போ பார்த்தா அது ரொம்ப கோவமாக உட்காந்துட்ருக்காரு. அப்படியே ஜேகே போயிட்டு தயாங், என்னாச்சு? என்னாச்சு? ஏன் கோவமாக இருக்க? நான் எதுவும் கோவமாக இல்லை. வாய்ஸ் கோல்டாக இருக்குது. சொல்ல, என்னாச்சு? என்ன கோவம்? இல்லை, உன்னை பற்றி ஏன் கேர்ள்ஸ் அந்த மாதிரியெல்லாம் பேசுகிறாங்க? லைக் உன் கூட இருக்கணும் அந்த மாதிரி. ஈவன் ஒரு பொண்ணு உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ணணும்னு திங்க் பண்ணிகிட்ருக்கா. உன்னோட கிளாஸ்லையா? ஃபஸ்ட் இயரில் தான். ஃபஸ்ட் இயரில் யாருடா அது? அப்படியெல்லாம் இருக்க வாய்ப்பே இல்லையே. செகண்ட் இயரில் இருக்கலாம், தேர்ட் இயரில் இருக்கான். ஃபஸ்ட் இயரில் இருக்க சான்ஸே இல்லை. நோ சான்ஸ். இல்லை, இருக்காளுங்க. வேணா இன்னைக்கு பார், எவ்வளோது ஒருத்தி வந்து சொல்லுவா கண்டிப்பாக. அப்படி சொல்கிற? சரி, டென்ஷன் ஆகாது, உட்காந்து சாப்பிடு. உனக்கு எதை பற்றியும் கவலை இல்லைல்ல? எனக்கு என்னை பற்றி கவலை? எனக்கு உன்னை பற்றி மட்டும்தான் கவலை. என்ன சொன்ன? இல்லை, ஒன்றும் இல்லை. சாப்பிடு. கோக்கு ஏதாவது வேணுமா? வாங்கி தரவா? வேணாம், போதும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டிஃபன் பாக்ஸை ஓப்பன் பண்ணி சாப்பிட ஆரம்பிக்கிறான். ஸோ ஒரு பொண்ணு சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே ஜங்குக்கு முன்னாடி வளைஞ்சிட்டே வந்து நின்றுட்டுருக்கா.
அ ஜங்குக்கா அ சொல்லு ரோசி. என்ன விஷயம்? இல்ல ஜங்குக்கா, உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். ரொம்ப பர்சனல். கேண்டீன்ல பேச வேணாமே! அப்படின்னு சொல்லிட்டு, அவ அப்படியே நின்னு நெளிஞ்சுட்டே சொல்லிட்டு இருக்கா. ஜங்குக் அப்படியே டேவோட ஃபேஸ பாக்க, அவன் அப்படியே கையெல்லாம் முறுக்கிட்டு, அவன் மூஞ்செல்லாம் அப்படியே செவத்து போயிருது கோவத்துல. அப்படியே உட்காந்து பார்த்துட்டு இருக்கான். அப்போ ஜங்குக் இருந்துட்டு, "ஆ ஓகே ரோசி, ரொம்ப பர்சனல்னு வேற சொல்ற. எங்க போய் பேசலாம்? நீ சீக்கிரம் சாப்பிட்டுட்டு லைப்ரரி ரூம் வந்தேன்னா, அ நம்ம பேசலாம். நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். ரொம்ப பர்சனல் ஓகேவா? ஆ அண்ட் தென் பை ஜங்குக். அண்ட் தென் இவன் உன்னோட ஃப்ரெண்ட் டயாங் தானே? ஆமா, ஃப்ரெண்ட் தான். அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கோட வாயிலேருந்து ஒரு வார்த்தை விழுந்ததும் தான், அப்படியே டேபிள ஸ்பீடா ஒரு டேப் பண்ணிட்டு அங்கேருந்து எந்திரிச்சு போயிடுறான். ஸோ டேபிள டேப் பண்ணதும் பயங்கரமா சவுண்ட் கேட்க, எல்லாரும் அப்படியே அந்த டேபிள திரும்பி பார்க்குறாங்க. அப்போ ரோசி இருந்துட்டு, "அ என்னாச்சு ஜங்குக்? இவ்ளோ கோவமா எந்திரிச்சு போறாங்க உன்னோட ஃப்ரெண்டு?" அவன் கொஞ்சம் கோவமா இருந்தான். அதான் வேற எதுவும் இல்ல. ஸோ ஓகே நம்ம பேசலாம் ஓகேவா? நான் லைப்ரரி ரூமுக்கு வரேன். எப்போ? சாப்பிட்டுட்டு உடனே. ஆ சாப்பிட்டுட்டு உடனே வந்துடு. நான் போறேன். லைப்ரரி ரூம்ல உனக்காக வெயிட் பண்ணேன் ஓகே. பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்கேருந்து போயிடுறா. தயாங் இத வந்துட்டு அந்த கை கழுவுற இடத்துல நின்னு அப்படியே ரொம்ப கியூரியஸா கேட்டுட்டு, அப்படியே ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு அங்கேயே நின்னு வெயிட் பண்ணி, ஜங்குக்கு ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு போம்போது அப்படியே தயாங்கும் பின்னாடி இருந்து போக, ஒரு டர்னிங் வந்து அப்படியே பார்த்தா ஜங்குக்க காணோம். இத தாண்டி தானே அந்த லைப்ரரி ரூம் இருக்கு. எங்க போயிட்டாங்க? அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போக, ஜங்குக் சடனா தயங்கோட கைய பிடிச்சு இழுத்துடுறான். ஸோ அது ஒரு குட்டி பிளேஸு. அந்த கிளாஸஸ்க்கு நடுவுல இருக்கும். 2 கிளாஸ்க்கு நடுவுல. அது வந்து பிரியிற மாதிரிப்பட்ட பிளேஸு. அங்க யாருமே மோஸ்ட்டா இருக்க மாட்டாங்க. லைக் எப்படி சொல்றது? அது ரொம்ப குட்டி இடம் தான். அங்க ஒரு ஆள் நிக்கிறதே ரொம்ப பெரிய விஷயம். பட் இவங்க 2 பேரும் அவ்வளவு ஒரு எப்படி சொல்றது? ரொம்ப டச்சிங்கா ரொம்ப நெருக்கமா இருக்காங்க. ஸோ அப்படியே அ தயாங் வந்து ஜங்குக்கோட ஃபேஸ அப்பதான் க்ளோஸ் அப்ல பார்த்துருப்பான். ஸோ அப்படியே ஜங்குக்கோட ப்ரீத் வந்து தயாங்கோட மேல பட, அப்படியே தயாங் அத ஃபீல் பண்ணிட்டு நின்னுட்டுருக்கான். ஸோ ஓகேடா, இதோட இந்த பாட்ட நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட்ஸ் 2 சூன் போடுறேன். ஓகேவா? வாய் ரொம்ப கொளறிட்டு இருக்கு. இடையில நெறைய குளறுபாடுகள் நடந்திருக்கும். பட் எப்படி சொல்றது? கொஞ்சம் கோவிச்சுக்காம பாருங்க. சரியா? எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஓகேவா? லவ் யூ ஆல். பாய் பாய்.